ரொம்ப வெப்பம் அதிகம், அப்போ வந்து தண்ணியும் குடிக்காம இருக்காங்க, இந்த சூடு தாங்க முடியாம அப்படியே மயக்கம் போட்டுருது. ஸோ யாரெல்லாம் ஈஸியாக டக்குனு வெப்பத்தினால மயக்கம் போடுவாங்க? குழந்தைகள், முதியவர்கள், நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர்கள், பருமனானவர்கள், கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க, வெப்பமான இடங்களில் வேலை செய்பவர்கள், உடலை விரைவாக குளிர்விக்காவிட்டால் மூளை பாதிப்பு மற்றும் மரணம் ஏற்படும். ஸோ பெஸ்ட் திங் என்ன பண்ணால், இன்கேஸ் இப்போ நம்ம இதில் வந்து கோல்டு நல்ல காப்பர் இருக்காங்கன்னா ட்ரெஸ்ஸை கட்டிடும் சரிங்களா. மேலே கட்டிங்கன்னா பாடி ஹீட்டுக்கும் அந்த குளிர் காற்றுக்கும் கொஞ்சம் இதாகும் புரியுதா. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஈஸியாக பக்கத்தில் ஈரமான துணி எதுவும் தான் டக்குனு வந்து அந்த ஒத்தனை கொடுக்கறது, இந்த பத்து போடுறது அதெல்லாம் பண்ணலாம். அறிகுறிகள் ஸோ எதெல்லாம் வச்சு வந்து சூட்னால தான் வந்து அப்படின்னு சொன்னால், அந்த இடத்த பொறுத்தது சூடாக இருக்கு, அவங்களும் உடம்பு சூடாக இருக்குது, இடமும் சூடாக இருக்குது, நல்ல சூரிய வெளிச்சம் அண்ட் தோல்லாம் வந்து கொஞ்சம் செவந்தமாக இருக்கும். அந்த டக்குனு எதுவும் இப்போ கடிச்சிட்டே இருக்கும், அந்த சிவப்பு வரும்ல அந்த சிவப்பில் இருப்பாங்க. ஆனால் வேர்வே இருக்காது, ஏன்னா வடிஞ்சோம். இப்போ முகம் வந்து நல்ல சிவப்பாக இருக்கு, ஆனால் வேர்வே இல்லைனால ஈஸிலி சே இட்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக். வேகமான பலவீனமான துடிப்பு, வேகமான ஆழ்மற்ற சுவாசம், வேகமாகவும் துடிப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப பொறுமையாக துடிப்பாங்க. சுயநினைவு கொஞ்சம் குறைஞ்சிடும் சரிங்களா. ஸோ விரைவாக சுயநினைவு பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே விடுவோம். என்ன பண்ணலாம், நபரை வெப்பத்திலிருந்து வெளியேற்றவும், அதான் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு ஈரத்துணி வச்சு கொடுக்குறது, நிழல் போட்டுக்கிறது, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவரை விரைவாக குளிர்விக்கும், ஈரத்துணியில் அவங்களுக்கு பார்த்து போடுறது, டக்குன்னு ஜிஎஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு குளிர்ந்த நீரில் அவரை முக்கவும் அல்லது ஈரமான கால்களில் போட்டிவிடும். அந்த முக்குங்கிறது எப்படின்னா, ஜஸ்ட் தண்ணி தெளிச்சாலும் சரி, நீங்கள் போய் அவ்வளோ தூக்கி போய் முக்கணும்லாம் அவசியம் இல்லை சரிங்களா. ஈரம் வந்து அவங்க மேலே படணும், அந்த ஹீட் வந்து குறையும், அவ்வளோதான். பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருந்தால் குளிர்ந்த நீரை குவித்து கொடுங்க. பேசுறாரு, ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காரு, அது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி டம்ளர் மட்டும் தண்ணியில் கொஞ்சம் கொடுத்தா போதும், நிறைய